From 0 to Infinity, Prose, Standard 9, Unit 6, English. The arithmetic class was in progress. இங்கே arithmetic class அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ். ஸோ மேக்ஸ் கிளாஸ் இப்போ போயிட்டுருக்கு. ப்ரோக்ரஸ்னால் மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. The teacher was solving questions on division. ஸோ அங்கே என்ன லெசன்ஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க டீச்சர். அந்த பிளாக் போர்டு were drawn 3 bananas. ஸோ பிளாக் போர்டில் இப்போ 3 பனானாஸை வரைஞ்சி வச்சுருக்காங்க. We have 3 bananas, the teacher said. இப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நம்மள்ட்ட இப்போ 3 bananas இருக்குது. And we have 3 boys. அப்புறம் 3 boys இருக்காங்க நம்மக்கிட்ட. Can you tell me how many each will get? ஸோ இப்போது 3 பனானா இருக்குது, 3 பாய்ஸ் இருக்காங்க. இதை நான் பிரித்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையிலையும் எத்தனை பனானா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கொஷின் கேட்குறாங்க. A smart boy in the front row replied, each will get one. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு உட்காண்ட்ருக்க ஒரு பிள்ளைலேருந்து சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பனானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், த டீச்சர் செட். ஸோ டீச்சர் வந்து வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. Now similarly அப்படின்னா அதே மாதிரி, if 1000 bananas are distributed among 1000 boys, each will get one. Isn't that so? ஸோ இப்போ அதே மாதிரி கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி 1000 பனானா இருக்குது, 1000 பாய்ஸ் கிட்ட நான் பிரித்து கொடுக்குறேன்னா அவங்கக்கிட்ட எத்தனை இருக்கும்? ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 1 இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பனானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஆன்சர் பண்ணுறாங்க. While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. ஸோ டீச்சர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் வந்து கையை தூக்கி நிற்கிறார் அவரோட பிளேஸில். பாருங்கள், ரெய்ஸ்ட் இஸ் ஹேண்டுனா கையை தூக்குறது, ஸ்டுட் அப்னா ஸ்டுட்ன்றது ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஸ்டுட் அப்னா எந்திரிச்சு நிற்கிறார். ஸோ எந்திரிச்சு நின்று கையை தூக்கி எந்திரிச்சு நிற்கிறாரு. த டீச்சர் ஸ்டாப்ட். ஸோ இப்போ அந்த பையன் எந்திரிச்சு நின்றோடனே டீச்சர் வந்து நடத்துறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம கிளாஸில் இது நடக்கும் தானே, நம்ம ஏதாவது டவுட் கேட்குறதுக்கு எழுந்து நிற்கும் போது டீச்சர் உடனே ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்றது கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கிளாஸ்லேயும் பண்ணுறாங்க. அண்ட் வெயிட்டட் ஃபார் தி பாய் டு ஸ்பீக். ஸோ இப்போ அந்த பையன் என்ன சொல்ல வராங்கன்றதை டீச்சர் கேட்குறாங்க. Sir, the boy asked, if no banana is distributed among no one, will everyone get one banana? உடனே இப்போ அந்த குழந்தை என்ன கொஷின் கேட்குது பாருங்கள். இப்போ எந்த பனானாவையும் நம்ம யாருக்குமே கொடுக்கல, ஆனால் அப்போயும் எல்லாருக்கிட்டையும் ஒரு பனானா இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாரு. தேர் வாஸ் அ ரோர் ஆஃப் லாஃப்டர் இந்த கிளாஸ். அப்படியே பெருசாக சிரிக்கிறாங்க. ஹஹான்னு எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நம்ம கிளாஸில் கூட யாராவது டவுட் எழுதா அப்படியே நம்ம ரொம்ப ஜீனியஸ் மாதிரி சிரிப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி அந்த கிளாஸில் எல்லாரும் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. ஒரு சில்லி கொஷின் டு ஆஸ்க். ஒன்று என்ன சொல்லிச்சு, ஏன்னா இவ்வளோ சில்லியாக ஒரு கொஷின், எதுவுமே இல்லைன்னா எதுவுமே கொடுக்கலன்னா அப்போ எப்படிடா ஒரு வேலைப்பெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சில்லியாக இந்த மாதிரி சில்லி கொஷின்லாம் எப்படி கேட்க முடியுது இவனால் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். குவைட். இப்போ ஒன்று டீச்சர் சொல்லுவாங்க, எல்லாம் அமைதியாரு அப்படின்றாங்க. இந்த டீச்சர் சார் லவுட்லி, சத்தம் போட்டு தானே சொல்லுவாங்க, அமைதியாரு அப்படின்வாங்களா, ஏய் அமைதியாரு அப்படின்வாங்களா? ஸோ சத்தம் போட்டு லவுடாக சத்தமாக சொல்கிறாங்க. அந்த தம்புடு டெஸ்க்னால் அந்த டெஸ்க் மேலே தட்டுவாங்க இல்லையா டீச்சர்ஸு, கையிலையோ ஸ்டிக்லேயோ தட்டுவாங்க. ஸோ தட்டுறது மட்டும் டெஸ்க் மேலே நீங்கள் தாளம்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அது கூட தம்பிங் தான். தம்பு பி ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பு பி வந்துச்சுன்னா அது நம்மளோட தம் ஃபிங்கர். ஆனால் இங்கே பி இருக்குது, தம்புடு இல்லையா? அதனால் தாளம் தட்டுறதோ இல்லை டேபிள் மேலே அடிக்கிறதோ. இப்போ ஒன்று டீச்சர் டேபிள் மேலே இது பண்ணிட்டு எல்லாம் அமைதியாரு அப்படின்றாங்க. திஸ் நத்திங் டு லாஃப் அட். இதில் என்ன இருக்குது உனக்கு சிரிக்கிறதுக்கு, இதில் எந்த சிரிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் ஹி மீன்ஸ் டு சே. அவன் என்ன சொல்ல வரான்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், கவனித்து கேளுங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஃபார் த டிவிஷன் ஆஃப் பனானாஸ் வி டிவைடட் 3 by 3, saying that each will get one banana. Similarly, we divided 1000 by 1000 to get one banana. What he is asking that if 0 bananas is divided among 0, will each one get one? So இப்போ கிளியராக டீச்சர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 3 டிவைட் பண்ணும்போது ஒரு 1 ஆன்சர் கிடச்சது, 1000 டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1 வந்தது. அதே மாதிரி 0 டிவைட் பண்ணால் ஆன்சர் 1 வருமா? அதுதான் அவரோட கொஷன் அப்படின்னாங்க. த ஆன்சர் இஸ் நோ. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர், 1 வருமா 0 டிவைட் பண்ணால்? இல்லை, த ஆன்சர் வந்து இல்லைன்றது. ஸோ மேத்தமெட்டிக்கலி ஈச் வில் கெட் அன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பனானாஸ். ஆனால் மேக்ஸ் படி பார்த்தா, மேத்தமெட்டிக்கலி பார்த்தா இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பனானா கிடைக்கும். சரி, ஒரு பனானா இல்லை, நிறைய பனானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் லாஃப்ட் அகெயின். மறுபடியும் எல்லாரும் ஆஹான்னு சிரிக்கிறாங்க. எப்படி அது 0 எதுவுமே இல்லையாமல் கொடுத்தா நிறைய பனானா கிடைக்கிறாங்க டீச்சர்னு சொல்கிறாங்களேன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. த பாய்ஸ் அண்டர்ஸ்டுட் த ட்ரிக் அரித்மெட்டிக் ஹேட் பிளேஸ்ட் அப்பான் தெம். ஸோ பாய்ஸ் வந்து அப்படியே ட்ரிக்கை வந்து அந்த அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்றத அவங்க நினச்சிக்கிறாங்க.
What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. Absurd na stupid question. Silly question ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் அப்சர்ட், சில்லி, ஸ்டூப்பிட், அன்ரீசனபிள், ரீசனே இல்லாத கேட்குறது. இப்போ குழந்தைங்களுக்குலாம் புரியல, ஏன் இந்த டீச்சர் வந்து இவன் ஸ்டூப்பிடான ஒரு கொஷின் கேட்டதுக்குலாம் அவனை பாராட்டுறாங்க. காம்ப்ளிமெண்டட்ன்ற வார்த்தை பாருங்கள், பாராட்டுறது. அதுவே பிஎல்இ வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பிஎல்ஐனா ப்ரைஸ் பண்ணுறது, வாழ்த்துறது, ப்ரைஸ் பண்ணுறது. ஆனால் பிஎல்இ வந்தால் டோட்டல், கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் அதோட அர்த்தம். ஆனால் இங்கே வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுறது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு புரியவே இல்லை, ஏன் இந்த டீச்சர் இந்த பையனை போய் ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. அதுவும் அவன் கேட்ட அந்த சில்லி கொஷனுக்காக இவனை பாராட்டுறாங்களே டீச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. The boy had asked a question that had taken mathematicians several centuries to answer. பாருங்கள், இந்த குழந்தை கேட்ட இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ், வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பல செஞ்சுரிஸ் ஆச்சா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. செஞ்சுரினா என்னது, பல 100 வருடங்கள், பல 100 வருஷங்கள் ஆச்சா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. Some mathematicians claim that 0 divided by 0 was 0. ஸோ நிறைய மேத்தமெட்டிஷியன் சொன்ன விஷயம் என்னென்னா, 0வை 0வால் டிவைட் பண்ணும்போது 0 தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதர்ஸ் claimed it to be unity. சிலர் என்ன சொன்னாங்க, அது ஒரு யூனிட்டி, 0வோட 0 சேர்ந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூனிட்டி ஒன்றா சேர்றது அப்படின்றாங்க. இட் வாஸ் அன் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா who proved that it is infinity. ஆனால் நம்மளோட இந்திய நாட்டை சார்ந்த பாஸ்கரா அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரூஃப் பண்ணுறாரு, இது வந்து 0வை 0வால் டிவைட் பண்ணும்போது 0வோ யூனிட்டியோ கிடையாது, இது ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸை விட அதிகமானது. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, 0, 1, 2, 3, 4 அதெல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், அதை விட அதிகமானது தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. The boy who asked the intriguing question was ஸ்ரீனிவாச ராமானுஜா. ஸோ இந்த பல 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிற அந்த கொஷனை கேட்டது யார் தெரியுமா, நம்மளோட ஸ்ரீனிவாச ராமானுஜன் சார் தான். ஸோ இன்ட்ரிகியூவிங் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் கொஷின், அதாவது ஆன்சர் இதுக்கு தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொஷின் தான் வந்து ஏற்படுத்துனது நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜா. ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. நைஸ். Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teacher. So ஸ்ரீனிவாச ராமானுஜரோட ஹோல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா, அவர் கும்பகோணமில் படித்த ஸ்கூலிங்ஸாக இருந்தாலும் சரி, கேம்பிரிட்ஜில் போயிட்டு யூனிவர்சிட்டியில் படிக்கும் போதும் சரி, அவருக்கு வந்த மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸை விட இவர் ஹெட்டாகவே இருப்பார். அதாவது ஹெட்டுனா தலைமை கிடையாது, முன்னோக்கியே இருப்பார். ஸோ அவங்கள விட இன்னும் இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத. Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22, 1887. ஸோ நம்மளோட தமிழ்நாடு மேப் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்தர்ன் சைடில் வெள்ளூர், தர்மபுரி, சேலம், அதுக்கு கீழே பாருங்கள் ஈரோடு. ஸோ சேலம் கீழே ஈரோடு, அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து நம்ம ராமானுஜன் சார் படித்தார். ஸோ நம்ம தமிழ்நாடு மேப்பில் எடுத்துக்கும் போது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, இன்னமும் நம்ம தமிழ்நாடு மேப்புக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் அது நம்மளோட டிக்னிட்டி குறைச்சிரும். சரிங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். லெசனில் வந்தால் தான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இல்லை, கற்றுக்கோங்க. இந்தியா மேப் எடுத்து இந்தியாவில் எங்கெல்லாம் ஸ்டேட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். His father was a petty clerk in a cloth shop. ஸோ ஒரு சின்ன பெட்டி கிளர்க்குன்னா, இப்போ இங்கே பெட்டி அப்படின்றது ரொம்ப சின்ன, அதாவது ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்லாம் இல்லாமல் ஒரு சின்ன மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடையில் கிளர்க், அதாவது கணக்கு எழுதுகிறவருன்னு சொல்லுவாங்க இல்லையா, துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ராமானுஜன் சாருடைய அப்பா. From early childhood it was evident that he was a prodigy. ஸோ இவரோட சின்ன வயசுலேருந்து ப்ராடிஜி அப்படின்னா ஜீனியஸ், அவர் ரொம்ப ஜீனியஸாக இருந்தார் அப்படின்றது. அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப ஜீனியஸாக தான் இருந்திருக்காரு. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு கோ டு ஹிஸ் டிஞ்சி ஹவுஸ் டு கெட் த டிஃபிகல்ட்டிஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் சால்வ். ஸோ இவரை விட பெரிய பிள்ளைங்க, இப்போ இவர் 5th படிக்கிறாங்கன்னா 7th 8th 9th பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இவரோட பெரிய கிளாஸில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவருடைய வீட்டுக்கு வந்து மேக்ஸ் கற்றுக்கிட்டு போவாங்களாமா. இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இது சார் ராமானுஜன் சார் வாழ்ந்த அவருடைய வீடு. இங்கே டிஞ்சி ஹவுஸ்ன்னு கொடுத்துருங்க, ரொம்ப டல்லாக, அதாவது ரொம்ப பெரிய பில்டிங்கெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வீடு தான் வந்து ராமானுஜன் சார் வாழ்ந்த வீடு.
At the age of 13, Ramanujan was able to get Loney's trigonometry from a college library. ஸோ 13 வயசு, அப்போ 13 வயசுன்னும் போது 8th ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா. 8th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுறாருன்னா காலேஜ் லைப்ரரியிலேருந்து லோனி அப்படிங்கிறவருடைய ட்ரிக்னாமெண்ட்ரின்னும் போது இந்த கீழே பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா அதெல்லாம் வரும். அப்புறம் ட்ரையாங்கிளில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ சாஞ்சு இருக்குது, அந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது அதுதான் ஒரு பார்ட் ஆஃப் தி மேக்ஸ் இல்லைங்களா. மேக்ஸில் ட்ரிக்னாமெண்ட்ரின்றது ஒரு சாப்டர். ஸோ அந்த சாப்டருடைய புக் வந்து இவருக்கு லைப்ரரியிலேருந்து எடுக்கிறாரு. நாட் ஓன்லி டிட் ஹி மாஸ்டர் this rather difficult book but also began in his own research. ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரின்றது. இதில் அவர் மாஸ்டர் பண்ணுறாரு. மாஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இவருடைய சொந்த ஆராய்ச்சிகளெல்லாம் வந்து இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டர்லேயே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹி கேம் ஃபோர்த் வித் மெனி மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸ். ஸோ இவரே கண்டுபிடிச்ச நிறைய தியரம்ஸ்லாம் இருக்குது. நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்படின்லாம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவர் ஓனாக க்ரியேட் பண்ண தியரம்ஸ் ஃபார்முலாலாம் கூட இருக்குது, நாட் கிவன் இன் த புக். ஸோ அந்த புக்கில் இவர் அந்த லோனிஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி புக்கில் இல்லாத ஃபார்முலா, இல்லாத தியரம்ஸ் எல்லாம் அதே ட்ரிக்னாமெண்ட்ரிக்கு இவர் கண்டுபிடிச்சார். தோ தே ஹேட் பீன் டிஸ்கவர்ட் மச் earlier பை கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இவருக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்து அந்த ஃபார்முலாஸுக்கு உண்டான இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. The most significant turn came 2 years later when one of his senior friends showed him Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics by George Shoebridge Carr. ஸோ இவரோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய ஒரு சீனியர் ஃப்ரெண்டு, இவருடைய பெரிய கிளாஸ் போல் படிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு புக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன புக் அப்படின்னா சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். அந்த புக் யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஷூப்ரிக் கார் அப்படின்றவரோட தான். ஸோ இந்த புக்கு அவர் கையில் கிடச்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த பை சம்மந்தப்பட்ட சம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் எல்லாம் வந்து அதில் வரக்கூடியது. அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு சாப்டர் தான். அல்ஜிப்ரா, நம்பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடியதில் இது ஒரு சாப்டர். ஸோ இந்த புக்கு அவர் கை கிடைக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அவரோட லைஃப்பில். ஃபார் அ பாய் ஆஃப் 15 த டைட்டில் இட் செல்ஃப் மஸ்ட் பி ஃப்ரைட்டனிங். ஸோ ஒரு 15 இந்த புக்கு ஒரு கையில் கிடைக்கும்போது 15 வயசு அப்போ அவருக்கு. அந்த 15 வயசில் அந்த புக்கை பார்த்தா ஒரு மாதிரி பயம் தான் ஏற்படும் எல்லாருக்குமே. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. பட் ராமானுஜன் வாஸ் டிலைட்டட்னா சந்தோஷப்பட்டார். அவருக்கு அந்த புக்கை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம். he took the book home and began to work on the problems given in that. ஸோ இப்போ என்ன பண்ணார், இந்த புக்கை சந்தோஷமாக அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு உட்காந்து அந்த சம்ஸ் எல்லாம் இவர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுறாரு. திஸ் புக் ட்ரிகர்ட் த மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இன். ஸோ இந்த புக்கு தான் அவருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸை தட்டி எழுப்பின ஒரு புக் வந்து இந்த புக்கு தான். ஸோ ட்ரிகர்ட் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணது, இன்னமும் வேகமாக செய்ய வச்சது இந்த புக் வந்து இதுதான். Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. அவருடைய அந்த மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவரால் எழுதக்கூட முடியல, அவ்வளோ ஐடியாஸ் வருது மேத்தமெட்டிக்ஸை பற்றி அவருக்கு. he used to do problems on loose sheets of paper or on the slate and jot the results down in notebook. ஸோ இவர் என்ன பண்ணுவாரோ, இவர் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு பேப்பராக தனித்தனியாக பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் சால்வ் பண்ணுவாராம், இல்லைனா ஸ்லேட்டில் போட்டு பார்க்குவார். ஆனால் ரிசல்ட்டை மட்டும் என்ன பண்ணுவார், ஜாட் அப்படின்னா வேகமாக எழுதுறது. ரிசல்ட் வந்த உடனே மட்டும் என்ன பண்ணுவார், அந்த ரிசல்ட்டை மட்டும் எடுத்து அந்த ஒரு நோட்டில், ரிசல்ட் வந்த உடனே அந்த நோட்டில் எடுத்து நோட் பண்ணி வச்சுருவார். அப்போது அவர் ஒர்க் அவுட் பண்ணதில் ஷீட்ஸ்லேயும் ஸ்லேட்லேயும் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் அந்த நோட் புக்கில் எழுதி வச்சார். பிஃபோர் ஹி வெண்ட் அப்ராட் ஹி ஹேட் ஃபில் 3 நோட் புக்ஸ். ஸோ இந்த மாதிரி இவர் எழுதிக்கிட்டே வந்துட்டுருக்காரு இல்லைங்களா. அந்த மாதிரி இவர் அப்ராட் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி 3 நோட் புக்ஸ் எழுதினார். இந்த 3 நோட் புக்ஸ் இப்போ நம்மளுடைய மெட்ராஸ் லைப்ரரியில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அவர் ராமானுஜன் தன் கையால் எழுதி வச்ச சொந்த நோட் புக்ஸ் இப்போயும் ப்ரிசர்வேஷனில் இருக்குது. விச் லேட்டர் பிகம் ஃபேமஸ் அஸ் ராமானுஜாஸ் ஃப்ரைட் நோட் புக்ஸ். ஸோ அந்த புக்ஸ்க்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா ராமானுஜாஸ் ஃப்ரைட் நோட் புக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அது இப்போ ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்தலாம். டிலைட்டட்னா ஹாப்பி, ட்ரிகர்ட்னா ஆக்டிவேட், ஜோட், ரைட் குவிக்லி, அப்ராட், ஃபாரின். Although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examination, in a matriculation examination at 10th standard, okay, and was awarded the Subramanian Scholarship
he failed twice in his first year arts examination in college. ஸோ ராமானுஜன் சார் வந்து பாருங்கள் 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டார். அவார்டு வேறு கொடுத்தாங்க, சுப்ரமணியன் ஸ்காலர்ஷிப். அதில் கூட அந்த அவார்டெலாம் கூட அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கூட அவருக்கு வந்திருந்தது. ஆனால் பாருங்களேன், ஆர்ட்ஸ் காலேஜில் போய் ஒரு சேர்றாரு. காலேஜில் போய் சேரும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸ் வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் இயர்லேயே 2 முறை ஃபெயில் ஆகிட்டார். ட்வைஸ்னா 2 இல்லையா, ஃபஸ்ட் இயரில் 2 முறை காலேஜில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். ஆஸ் இ நெக்லெக்டட் அதர் சப்ஜெக்ட்ஸ் சச் ஆஸ் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஃபிசியாலஜி. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மேக்ஸ் மட்டுமே தான் கான்சன்ட்ரேட் பண்ணாரே ஒழிய ஹிஸ்ட்ரியோ இங்கிலீஷோ ஃபிசியாலஜின்றது சயின்ஸ், இது சயின்ஸு சம்மந்தப்பட்டது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூ எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எதுலையுமே இவர் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணார், அந்த ஃபஸ்ட் இயர்லேயே காலேஜில் ஃபஸ்ட் இயரில் 2 முறை ஃபெயில் ஆகிட்டார். டிஸப்பாயிண்டட் இஸ் பேரண்ட்ஸ். ஸோ அவரோட அப்பாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது, என்ன இவன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு. when he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujan has gone mad. ஸோ அவங்க அப்பா அடிக்கடி என்ன பண்ணினா, இந்த பையன் பார்த்தாலும் நம்பர்லாம் எழுதிக்கிட்டே நம்ம கிறுகிக்கிட்டே உட்காந்துருக்கானே, இவன் பைத்தியக்காரன் ஆகிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா நினச்சிருக்காரு. பாருங்கள், ராமானுஜன் began to look for a job. ஸோ இப்போ ராமானுஜன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜாப் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. he had to find money not only for food but for papers as well as to do calculations. ஸோ தன்னோட சாப்பாட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும், தன்னோட வாழ்வாதாரத்துக்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு அவருக்கு பேப்பர்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காகவும் இப்போ அவர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறாரு. he needed about 2000 sheets of paper every month. ஒவ்வொரு மாதமும் அவருக்கு எத்தனை ஷீட்ஸ் வேணும் அவரோட கேல்குலேஷன்ஸ்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 sheets of papers. Ramanujan started using even scraps of paper he found lying on the street. பார்த்தீங்களா, ராமானுஜன் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, தெருக்களில் வேண்டான்னு சொல்லி கசக்கி போட்டிருக்க பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை க்ளீனாக இது பண்ணி அதிலெல்லாம் போட்டு பார்த்துருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள்லாம் எவ்வளோ கிஃப்டட் தெரியுமா. கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் யாரோ இல்லை, நம்ம தான் கவர்மெண்ட். உங்களோட பேரண்ட்ஸ்லாம் கட்டக்கூடிய வரி பணத்தில் தான் இந்த புக்ஸ் நோட்ஸ் எல்லாமே வருது. நம்ம சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய வரி பணங்களை செலுத்துறதுல தான் இந்த எல்லாமே புக்ஸ் நோட்ஸ்லாம் கிடைக்குது. நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக கிழிச்சு விசாட்டிடுறீங்க. ஸோ இந்த தப்பை இனியாவது செய்யாதீங்க. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம ராமானுஜன் சார். தெருக்களை கடந்த வேண்டான்னு மற்றவங்க தூக்கி போட்ட பேப்பர் எடுத்துகிட்டு கணக்கெலாம் போட்டிருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இனிமேல் இது செய்யக்கூடாது, சரிங்களா. சம்டைம்ஸ் he used a red pen to write over what was written in blue ink on the piece of paper he had picked up. இப்போது தெருக்குள்ளே கசக்கி போட்டுருக்கிற பேப்பரில் வந்து ஏற்கனவே அவங்க ஏதாவது எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த பேப்பரில். அப்போ அது இவர் எழுதுனது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக என்ன பண்ணுவார், ரெட் கலர் பெனில் எழுதுவாராம். அதாவது அவங்க ப்ளூ கலர் பெனில் எழுதியிருப்பாங்க. அது கொஞ்சம் அந்த கேப்ஸில் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து ரெட் கலர் பெனில் எழுதி வைப்பாராம். அப்போ ரெட் கலர் பெனில் எழுதியிருக்கிறது ராமானுஜன் எழுதுறது, ப்ளூ கலரில் இருக்கிறது யாரோ எழுதி வச்சது. ஸோ இப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. படிக்கும் போது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது இல்லையா. ஸோ புக்ஸையோ நோட்ஸையோ தேவையில்லாமல் கிழிக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா. இதெல்லாம் நமக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள். இது நமக்கு unkempt and uncaught, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. ஸோ இப்போ அவர் ஒரு வேலை தேடிட்டு இருக்காரு இல்லையா, சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த இதெல்லாம் சம்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு, பேப்பர் வாங்குறதுக்கு, அதுக்கெல்லாம் அவருக்கு பணம் வேணுன்றதால இப்போ ஜாபுக்கு போகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்கெம்ப்ட்னா மெஸ்ஸியாக, அதாவது ரொம்ப அழகாலாம் ட்ரெஸ் பண்ணிக்காமல், அன்காட்னா அன்சிவிலைஸ்டாக, அதாவது ரொம்ப நாகரிகமாக இல்லாமல் ஒரு மாதிரி, அந்த மாதிரி போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டு எனக்கு கணக்கெலாம் போட தெரியும்னு இவர் ரஃப் நோட்ஸாக யூஸ் பண்ண அந்த பேப்பர்ஸ் நோட் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நோட் புக்ஸை கொண்டு போய் காட்டி எனக்கு கணக்கெலாம் எழுத தெரியும், எனக்கு ஒரு எனக்கு கிளர்க் ஜாப் போட்டு கொடுங்க, நான் கணக்கெலாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆஃபீஸாக ஏறி இறங்குறாரு. பட் no one could understand what was written in the notebooks and his applications for job was turned down. ஆனால் என்ன ஒரு நிலமை பாருங்கள், அவர் எழுதி வச்சுருக்க அந்த கணக்கு யாருக்குமே என்னன்னே தெரியல, என்னன்னு புரியலை. அதனால அவரோட எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. லக்கிலி ஃபார் ஹிம் he at last found someone who was impressed by his notebooks. ஆனால் கடைசியாக அவரோட லக்கு ஒருத்தர் மட்டும் இவரோட நோட்புக்கை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு he was the director. அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட். இந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, போர்ட்
அதோடைய டைரக்டர் அவர் நம்மளோட மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்டுடைய டைரக்டர், அவரோட பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஹி கேவ் ராமானுஜன் கிளரிக்கல் ஜாப் வந்து மந்த்லி சேலரி ஆஃப் ₹25. ஸோ அந்த போர்ட்டில் இவருக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க, கிளர்க்காக ஜாப் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவருடைய சேலரி வந்து ஒரு மாதத்துக்கு ₹25 தான். Later, some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujan with an research fellowship. ஸோ இவரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சிலருக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, டீச்சர்ஸ்க்கு, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம். அப்போ இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபெலோஷிப், அதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக இவரை வந்து கொண்டு வந்து மாற்றினாங்க. On May 1, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, தோ ஹி ஹேட் நோ குவாலிஃபைங் டிகிரி. ஸோ இந்த அதாவது ரிசர்ச் செய்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி தான் அது. அப்போ May 1, 1913 நம்மளோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணாங்கன்னா, இவருக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. எவ்வளோ? ஒரு மாதத்துக்கு ₹75. ஸோ ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் எல்லாம் கிடையாது. அந்த ஃபெலோஷிப்க்கு, ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டியெல்லாம் இவர்கிட்ட கிடையாது. இவர் அந்த பார்த்தோம் இல்லையா, காலேஜில் அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஒரு ஃபெயில் ஆகிட்டாரெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் கூட அவருக்கு வந்து அந்த ஃபெலோஷிப் வந்து கிடச்சிது. ஸோ அன்கெம்ப்ட்னா மெஸ்ஸினா அழுக்கா, அன்காத்னஸ் அன்சிவிலைஸ்ட், அதாவது ரொம்ப நாகரீகமற்ற அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அன்சிவிலைஸ்ட். A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulae. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு என்ன பண்ணார், ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு அப்படின்னா, G.H. Hardy அப்படின்றவருக்கு. அவர் ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அவர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 தியரம்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் இருக்குது, எல்லாம் இவர் க்ரியேட் பண்ணது எல்லாமே. அமாங் தெம் வாஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் ரெய்மன் சீரீஸ், அ டாபிக் இன் அ டெஃபினட் இன்டெக்ரல் ஆஃப் கேல்குலஸ். ஸோ அந்த இவர் எழுதி அமைச்ச அந்த தியரம், அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெய்மன் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன், அது இன்டெக்ரல் கேல்குலேஷன் சொல்கிறாங்க. இதை பற்றி பட் ராமானுஜன் வாஸ் ignorant of the work of the German mathematician George F. Riemann, who had earlier arrived at this series, a rare achievement. ஸோ இவர் அந்த எழுதின ரெய்மன் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், இவர் அந்த லெட்டர் அனுப்புறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன், அவரோட பேர் தான் வந்து ரெய்மன், அவர் என்ன பண்ணார், அதே அந்த ஒரு கேல்குலேஷனுக்காக ரேர் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து அவர் வாங்கினார். ஸோ இந்த விஷயம் வந்து ராமானுஜனுக்கு தெரியல, ஆனால் ராமானுஜன் சாரும் அதை எழுதி வச்சுருக்காரு, அவரால் எக்ஸ்போஸ் ஆக முடியலை. Also included was Ramanujan's conjecture about the kind of equations, also modular. ஸோ கன்ஜெக்சர் அப்படின்றது ஒரு கெஸ்ஸு, மாடுலார் அப்படிங்கிற ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் வந்து அவர் போட்டு அமைச்சிருந்தார். இந்த பிக்சரில் லாஸ்ட்டில் அமைச்சிருக்கேன் பாருங்கள், மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹையர் டிகிரிஸ்க்கு போனீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதை பற்றியுமே அதில் இருந்தது. Perry Delic subsequently proved this conjecture to be correct. ஆனால் இந்த மாடுலார் ஈக்குவேஷன் வந்து ரைட்டாக ராங்கான்றது தெரியல, பட் ஒரு கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அது பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவர் பேரி டெலிக் அப்படின்றவர் அதை கரெக்ட் தான், இவரோட எழுதின இந்த ஈக்குவேஷன் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறாங்க. It did not take long for Hardy and his colleague J. Littlewood to realize that they have discovered a rare mathematician genius. பாருங்கள், இப்போ ஹார்டி இருக்கார் இல்லையா, அவரே வந்து கிரேட் மேத்தமெட்டிஷியன், அவருடைய கொலீகு கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவரோட பேர் வந்து லிட்டில்வுட். இந்த பிக்சரில் கீழே காட்டியிருக்கேன் பாருங்கள், லிட்டில்வுட். அவரும் ஹேண்ட்ரியும் இப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரியலைஸ்டுனா புரிஞ்சுக்கிறது, டிஸ்கவர்னா கண்டுபிடிச்சது. என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு வித்தியாசமான அபூர்வமான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத வந்து இவங்க ரெண்டு பேரும் உணர்றாங்க. த மேட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ராமானுஜன்ஸ் பேசேஜ் அண்ட் ஸ்டே அட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த இந்த ராமானுஜன் சார் இப்போ அப்படியே அழகாக அவங்க கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அங்கேயே அவரை ஸ்டே பண்ணவும் வச்சுக்கிட்டாங்க. அண்ட் மார்ச் 17, 1930 he sailed for Britain. ஸோ பிரிட்டனுக்கு இவர் நம்மளோட ராமானுஜன் சார் வந்து கிளம்பிட்டார்.
செயில்டுனா கப்பல் பயணம்ல கிளம்பிட்டார். ஸோ அவருக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணது யாருன்னு பார்த்தா ஹார்டியும் லிட்டில் வுட்ஸ் அப்படிங்கிற அந்த 2 கொலீக்ஸ் ஒன்றா வேலை செய்கிறவங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ நம்ம ராமானுஜன் சாரை அழகாக கொண்டு போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. எப்போ மார்ச் 17, 1914 இவர் நம்மளோட தமிழ்நாட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு, பிரிட்டனுக்கு கிளம்புறாரு. ராமானுஜன் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் அ ஸ்ட்ரேஞ்சர் அட் கேம்பிரிட்ஜ். ஸோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போன உடனே இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக, இவருக்கே வந்து இவர் வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் பிரிட்டிஷ் பீப்புள் ரொம்ப அப்படியே சிவிலைஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நம்ம அவ்வளோ அந்த மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா, நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசப்படும் இல்லையா. அப்போ இவர் வித்தியாசமாக இருக்கார். அந்த ஒரு கேம்பிரிட்ஜ் ஸ்ட்ரேஞ்சர்னால் தெரியாத ஒருத்தர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் சொல்லுவோம், காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர். த கோல்ட் வாஸ் ஹார்ட் டு பியர் அண்ட் பீயிங் அ வெஜிடேரியன் he had to cook for his own. ஸோ அந்த பயங்கரமான கோல்டு அங்கே அந்த இடத்துல. ஸோ பிரிட்டன்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் மாதிரியெல்லாம் இருக்காது, அங்கே மோஸ்ட்லி கோல்டாக இருக்கும். அந்த கோல்டு அவரால் தாங்கவும் முடியல. ப்ளஸ் வந்து இவர் வெஜிடேரியன், வெறும் கறி மட்டும் தான் சாப்பிடுவார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார், மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டார். அதனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவரே சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு நிலை வந்து இவருக்கு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அங்கே மோஸ்ட் ப்ராப்ளி நான்வெஜ் தான், ஏன்னா கோல்டு கண்ட்ரின்றதுனால நான்வெஜ் சாப்பிட்டா தான் அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். ஆனால் இவருக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை, வெஜிடேரியன் ஃபுட்ஸ் கிடைக்காதனால இவரே சமைச்சு சாப்பிட்டார். However, he continued his research in mathematics with determination. அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கோல்டு பேர் பண்ண முடியாமல் சமைச்சு சாப்பிட வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தும் கூட மேத்தமெட்டிக்ஸில் அவரோட ரிசர்ச்சை வந்து விடாமுயற்சியோட டிட்டர்மினேஷனாக என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் தொடர்ந்தார், கண்டினியூ பண்ணுறாரு. இந்த கம்பெனி ஆஃப் ஹார்டி அண்ட் லிட்டில் வுட் he could forget much of the hardship he had to endure. ஸோ ஹார்டி லிட்டில் வுட் இவங்க 2 பேர் தானே அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க கூடவே இருந்து இவருக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் வந்து அவரோட அந்த எல்லா கஷ்டங்களையும் வந்து இவர் மறக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இன் ராமானுஜன், ஹார்டி ஃபவுண்ட் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன். அன்சிஸ்டமேட்டிக் அப்படின்னா அதாவது சிஸ்டமேட்டிக்காக வராமல், அப்படியே லைனாக கரெக்டாக வராமல் இங்கே அங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது, இப்படி தான் இவர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் வந்து இவருக்குள்ளே உறைஞ்சிட்டு இருந்தார். சிமிலர் டு ஒன் ஹூ நோஸ் தி பித்தாகரஸ் தியரம் பட் டிட் நாட் நோ வாட் ஆர் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் மீன். ஸோ இவருக்கு எப்படி இவரை பற்றி இவர் வந்து அன்சிஸ்டமேட்டிக் சொல்லலாம் அப்படின்னா, பித்தாகரஸ் தியரம் பற்றி இவருக்கு நல்லா தெரியும், ஆனால் கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னன்றது அவருக்கு தெரியல. கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னால் ஒரே மாதிரி ட்ரையாங்கிள் ஆனால் வேறு மாதிரி திருப்பி வச்சுருந்தா அது எப்படி, அதுதான் கான்குரண்ட் ட்ரையாங்கிள். ஆனால் இவருக்கு அது வந்து பித்தாகரஸ் தியரம்லாம் தெரியுது, ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயம் அவருக்கு தெரியலை. செவரல் டிஸ்கிரிபன்சிஸ் in his research could be attributed to his lack of formal education. ஸோ டிஸ்கிரிபன்சிஸ்னால் டவுட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய அந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை வந்து இவரால் இது பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு அந்த பேசிக் ஃபார்மலான ஒரு எஜுகேஷன் வந்து இவருக்கு இல்லையா. அதனால் அவரோட அந்த விஷயங்கள் வந்து ரிசர்ச்சில் அவரால் இது பண்ண முடியல. ராமானுஜன் பிளேட் வித் நம்பர்ஸ் as a child would play with toys. ஸோ எப்படி ஒரு குழந்தை பொம்மைகளெல்லாம் வச்சுட்டு விளையாடுமோ அந்த மாதிரி ராமானுஜன் நம்பர்லாம் வச்சுட்டு விளையாடுறாரு. இட் வாஸ் ஷீர் ஜீனியஸ் தட் லெட் ஹிம் டு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸ். ஸோ ஷீர் ஜீனியஸ்னால் இவரை தவிர வேர்ல்டில் வேறு யாருமே இல்லைப்பா, இவரை தான் பெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இருந்தார். The task of proving them so important in science he left to lesser mortals. ஸோ இவருடைய அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து சயின்ஸ்லலாம் நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ அதாவது யாராலுமே செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து நம்மளோட பூமிக்கு அவர் விட்டுட்டு போயிருக்கார். மார்டல் அப்படின்னா கிரியேச்சர், இண்டிவிஜுவல், அதாவது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கடவுளுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவரால் மட்டும்தான் இது செஞ்சுருக்க முடியும், யாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு டாஸ்க்கெல்லாம் இவர் வந்து செஞ்சுட்டு போனார். Ramanujan was elected Fellow of the Royal Society on February 28, 1918. ஸோ இது ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனோட ஜட்ஜஸ் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு இது. ஸோ இதுக்கு இவர் வந்து எலெக்ட் ஆகிருக்கார் பாருங்கள், February 28, 1918. ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு அவார்டு இது. He was the youngest Indian to receive this distinguished fellowship. டிஸ்டிங்விஷ்டுனா தனித்துவம் வாய்ந்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியன்லேயே யார் ரொம்ப இளம் வயதில் இந்த அவார்டு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராமானுஜன் சார் தான். In October that year, he became the first Indian to be elected Fellow of Trinity College, Cambridge.
ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஸோ அதே வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் இன்னொரு விஷயத்துக்கு எலெக்ட் ஆகிறார். என்னென்னா ஃபெல்லோ ஆஃப் ட்ரைனிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஸோ அங்கே காலேஜுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து செலக்ட் ஆகிறாரு. ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அட் கேம்பிரிட்ஜ் இன்க்ளூட் தி, ஸோ இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கெலாம் போய் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னா பாருங்கள், தி ஹார்டி ராமானுஜன் லிட்டில் வுட் சர்க்கிள் மெத்தட் இன் நம்பர் தியரி அப்படிங்கிற ஒரு சாப்டரில் ஹார்டி ராமானுஜன் லிட்டில் வுட் சர்க்கிள் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது இவர் பண்ணது. ரோகர் ராமானுஜன்ஸ் ஐடென்டிட்டிஸ் இன் பார்ட்டிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. லாங் லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ், ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இவர் பண்ணது. பிசைட்ஸ் ஒர்க் ஆன் தி நம்பர் தியரி அண்ட் தி அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்பர் தியரி, அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் போக அந்த மாதிரி சில ரொம்ப முக்கியமான விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு. இன் அல்ஜிப்ரா ஹிஸ் ஒர்க் ஆன் கண்டினியூட் ஃப்ராக்ஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல் இன் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஆஃப் தி கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ் லைக் லியோனார்ட் யூலர் அண்ட் ஜக்கோபி. இங்கே கடைசியில் பிக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சர் வந்து யூலரோடது, அடுத்து வந்து ஜக்கோபி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெரி கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன். ஸோ இவங்களுடைய ஒர்க்குக்கு ஈக்குவலாக அவரோட ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல்ஜிப்ராவில் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ் அந்த ஒரு விஷயத்தில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்க. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. ஸோ இவருடைய ரிசர்ச் இவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டிபி சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அது வந்து டிசீஸ் க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ். இன்க்யூரபிள் அப்படின்னா அதை க்யூர் பண்ணவே முடியாது, மருந்து மாத்திரைகள் இல்லை. ஸோ அந்த டிசீஸால் இவர் அட்டாக் ஆகிறார். ஸோ டிவோரிங் அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான அவருக்கு டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தது, அவரோட உடம்புக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது. Ramanujan was sent back to India, and when he disembarkedனா ஷிப்பை விட்டோ ட்ரெயினை விட்டோ ஒரு பஸ்ஸை விட்டோ நம்ம கீழே இறங்குவோம் இல்லையா, அதுதான் டிஸ்எம்பார்க்டு. ஸோ இப்போ ராமானுஜன் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார். வந்து அப்படி கீழே இறங்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபவுண்ட் ஹிம் பேல்னா அப்படியே வெளுத்து போய் எக்ஸாஸ்டட் அண்ட் எமாசியேட்டட்னு ரொம்ப தின்னாக இந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்க. ரொம்ப தின்னாக வீக்காக வலு இழந்து சக்தி இழந்து அந்த மாதிரி வந்து அவர் இறங்குறாரு. டு ஃபர்கட் தி அஸ்டானிஷிங் பெயின், அஸ்டானிஷிங்னா ரொம்ப அதிகப்படியான வலி. ஹி கண்டினியூ டு ப்ளே வித் நம்பர்ஸ் ஈவன் ஆன் ஹிஸ் டெத் பெட். ஸோ அவருடைய அந்த வலிகளை மறக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த படுக்கை அவர் இறக்குற தருவாயிலும் நோயுற்று இறக்குற தருவாயில் கூட பார்த்திங்கன்னா நம்பர்ஸோட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தார். Besides being a mathematician, Ramanujan was an astrologer of repute and God speaker. ஸோ இவர் அந்த மேத்தமேட்டிக்ஸில் மட்டும் ஒரு பெஸ்ட்டாக இல்லாமல் ஜோஷியம் சொல்கிறது அதிலெல்லாம் கூட ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய நல்லா பேசக்கூடிய ஒரு திறமை வந்து ராமானுஜன் சாருக்கு இருந்திருக்கு. ஹி யூஸ் டு கிவ் லெக்சர்ஸ் ஆன் சப்ஜெக்ட்ஸ் லைக், ஸோ லெக்சர் கொடுப்பாராம் இவர். ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்காரிச்சிட்டு அதை பற்றி பேசுவாராம். எதை பற்றியெல்லாம் பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி இந்த டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்கார். ஸோ க்ளாசரிஸ் பார்த்துடலாம். Devouring, causing damage strongly. Disembarked, leave a ship or train. Emaciated, thin, weak. Astonishing, worry. Thanks for watching Sridevi's Zone.